CookTasty சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 250 கிராம்ஸ் ஜீரக சம்பா ரைஸ் டபுள் டி இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 1/4 கிலோ ரைஸ்க்கு நம்ம 1/2 கிலோ ஸ்கின்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ், அப்புறமா 2 லவங்கம் இது எடுத்துருக்கோம். இது கூட நம்ம 10 சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு நம்ம தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பிரியாணிக்கு நம்ம இன்னொரு 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெங்காயம் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கோம். ஒரு 1/4 லெமன் ஜூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது இல்லாமல் ஒரு பச்சை மிளகாய், இது கூட அந்த 10 சாம்பார் வெங்காயம், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, அப்புறமா கொத்தமல்லி இதை போட்டு கொஞ்சமாக நம்ம இந்த தேங்காய் பாலை விட்டு விழுதாக அரைச்சி வச்சுப்போம். இது ஒரு ரஃப் பேஸ்ட்டாக அரைச்சாலே போதும். இந்த பேஸ்ட் ரெடியான உடனே நம்ம ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 100 ml நெய்யை விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு அந்த 200 கிராம்ஸ் ஆனியனை போட்டு நல்லா வதக்குறோம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக மாறணும். கூடவே வெட்டி வச்சுருக்க அந்த 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமான உடனே நாம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இதில் நம்ம ஆச்சி மசாலாது திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியோட பவுடர் இருக்குது. அதை 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க 200 கிராம்ஸ் டொமேட்டோ ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக குக் பண்ண போகிறோம். நாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்க்கறதுனால டொமேட்டோ ஈஸியாக பிரேக்கப் ஆகி குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினால பாதியை இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இந்த 1/2 kg சிக்கன் இந்த கிரேவியில் போட்டு இப்போ குக் பண்ண போகிறோம்.
இது கூட நம்ம இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, சாம்பார் வெங்காயம் பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து குக் பண்ணுவோம். ஜீரக சம்பா ரைஸ் நம்ம வந்து 2 கப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து 4 கப்பு நம்ம வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணோம். அதனால் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து தேங்காய் பால் இருக்குது. மீதி 3 கப்பு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை இப்போ குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து 1 கப் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இது கூட 1 கப்பு தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடுறேன். குக் ஆகட்டும். குக் ஆனவுடனே மீதி இருக்க 2 கப் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண தேவை கிடையாது. மொத்தமாக 4 கப்பு லிக்விட் ஆகிருக்கு. அது நல்லா கலரி விட்டு சிக்கன் வந்து ஒரு ½ டன் ஆறு வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த ஜீரக சம்பா ரைஸ்லேருந்து தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அரிசியை வந்து இப்போ இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்லமாக குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து அடிபிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரைஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 1/4 லெமனை வந்துட்டு இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து லேசாக ஒரு புளிப்புத்தன்மை வந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் வந்து குக் ஆகிட்டே இருக்கும். ஆவாக மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அமுல் பட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அன்சால்ட்டட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கனால அன்சால்ட்டட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு இதை கிளறி விட்றேன். நாம் ரைஸ் வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரைஸும் இதுவும் ஒரு மாதிரி மட்டமாக வரும்போது மீதி இருக்க புதினா கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ தம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா தண்ணியும் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மேலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய்யை வந்து மேலே வந்து ஊற்றிட்டு நாம் இதை வந்து மூடி போட்டு ஒரு கல் மேலே, தோசைக்கல் மேலே வச்சு இதை வந்து தம் போட போகிறோம். இப்போ இந்த தோசைக்கல் மேலே வச்சாச்சு. வச்சுட்டு நெய்யை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு நாம் இப்போ வந்து இந்த தோசைக்கல்லை வந்து ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைப்போம். அந்த 2 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மாக வைக்க முடியுமோ கம்மியான ஃப்ளேம் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம்முக்கு வச்சுருங்க. இப்போ இந்த 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளோட தலப்பாக்கட்டி ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இது ஒரு அருமையான ரைத்தா வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இல்லை ஒரு சிக்கன் கிரேவி கூட தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.